ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் பல கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க கிரிக்கெட் விளாடுறாங்க அப்படின்னா பாலை ஃபேஸ் பண்ண போகிறது யார்? அந்த கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறாரு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பாலை வந்து அவன் வந்து பவுண்ட்ரி அடிச்சிருக்கலாம்ப்பா, இல்லை இந்த பாலை சிக்ஸர் அடிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்மளை பற்றியும் எல்லா விதமான கமெண்ட்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா வெத்து வாயில் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். பாலை ஃபேஸ் பண்ணுறது நம்ம, அடிக்க போகிறது நம்ம. அதனால நம்ம வந்து அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்கன்ற வருத்தமெல்லாம் இல்லாமல் வர்ற பாலை பார்த்து நம்மளால் என்ன முடியுமோ பெஸ்ட்டு அதை கொடுத்தா போகிறோம். அது 4ஆக இருந்தாலும் 6ஆக இருந்தாலும் சிங்கிள் ரன்னாக இருந்தாலும் டபுள் ரன்னாக இருந்தாலுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். அதனால் மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்றதுக்காக கோவப்பட்டு அவங்கக்கிட்ட எதிர்த்தாப்பில் பேசி உங்களோட எனர்ஜியை வீணாக்காதீங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அது வந்து அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் அவங்கள பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, என்னடா இவன் இல்லை இவன் வந்து எதுவும் ரியாக்ஷனே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தரை பிடிப்பாங்க. இல்லை நீங்கள் அதை பார்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குதுன்னா, நல்லா இருக்கேன் இந்த விளையாட்டு, நம்ம ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம வேலையை செய்கிறத, இல்லை நம்ம என்ன செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்போம். இதுக்கு வந்து எந்த முடிவுமே இருக்காது. ஒரு விளையாட்டுத்தனமாக போயிடும் அவங்களுக்கு. ஆக மொத்தம் அவங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, யார் அந்த 4 பேர் நம்மளை பற்றி பேசினாங்களோ அவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலையும் இருக்காது. ஸோ நம்ம அந்த எமோஷ்னல் ட்ராப்லேருந்து வெளியில் வந்துட்டோம்னாலே நம்ம சந்தோஷம், நம்மளோட வெற்றி, நம்மளோட பயணம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக அமையும். அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இனிமேல் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உடனே கோவப்பட வேண்டாம். அவங்களுக்கு புரியலை கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்லலாம். சில பேர் உண்மையாகவே அந்த இன்டென்ஷனோடு கேட்பாங்க. சில பேர் தான் நக்கலாக வந்து நீ எல்லாம் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளாகவே இருப்போம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளோட நேச்சர்லேருந்து மாற வேண்டாம். கேட்குறவங்களுக்கு மரியாதையாகவே நம்ம பதில் சொல்லுவோம். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக இருக்கீங்க, உங்களோட ஆக்ஷனில் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. அவங்க வந்து நீ பண்ணுறது ரிஸ்க் இல்லை அப்படின்னு எதாவது கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் வேணும். இந்த ஓடுற நாயை கண்டா விரட்டுறவனுக்கு ஆதாயம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த நாய் நின்று திரும்பி பார்த்துச்சுன்னா இவன் கொஞ்சம் டவுட்டாக யோசிக்க ஆரம்பிப்பான், நாய் நம்மளை கடிச்சிருமோன்னு. அந்த மாதிரி தாங்க நம்ம ஓட 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 நம்மளையும் விரட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து ஓடாதீங்க, நின்று திரும்பி பாருங்கள். நம்மளை நாயின்னு சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், நம்மளை விரட்டுறவங்க எல்லாத்தையுமே, இல்லை நம்மளை பார்த்து கமெண்ட் அடிக்கிறவங்க எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு திரும்பி பாருங்கள், கமெண்ட்டே வராது.